ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். சொல்றி பொங்கல் வாழ்த்துக்கள். பொங்கல் வாழ்த்துக்கள். அனைவருக்கும் இனிய தை திருநாள் நல்வாழ்த்துக்கள். வாழ்த்துக்கள். வாங்க நம்ம பொங்கல் வ்ளாக் பார்க்க போலாம். ஆரம்பிக்கும் போதே பாய் பாய்ன்னு சொல்லி ஆரம்பிக்கலாம். எல்லாரும் வாங்கன்னு சொல்லணும். இவ ஒருத்தி கமெண்ட்ஸ் பண்ணுறதுல இதே குறியா இருப்பா. சரி வாங்க நம்ம போய் பொங்கல் வ்ளாக் பார்க்கலாம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் என்ன பண்ணணும், பாய் பாய் சொல்லிடாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. சரி வாங்க நம்ம அதெல்லாம் சப்ஸ்கிரைப். சரி வாங்க நம்ம போகலாம், பொங்கல் வைக்க போகலாம். வாங்க வாங்க பாய் பாய். ரெடியா இருக்கு. அடுப்பு ரெடி, விறகு ரெடி. ஏ ஃபன் பண்ணாம வேலையை பாருங்கப்பா. முள்ளு ரெடி, வேற சரி பானையை காட்டுங்க. சரி சூப்பர். ஒரு பானையா அழகா இருக்கு, உங்க மாதிரியே இருக்கு குட்டியா. என்ன பண்றீங்க அக்ஷயா? இங்கிட்டு வாங்க, அப்பா பக்கம் வாங்க. பிரதர் என்ன என்ன பண்றீங்க? கையில என்னது? பேப்பர் போட போறீங்களா? சரி. இது என்ன டேடு டாட்டர் பொங்கலா? சரிங்க வாங்க பண்ணலாம். முதல்ல இருந்து கூப்பிடுதில்ல. இருடா பொங்கல் இருடா. அம்மா பக்கத்துல போ.
பொங்கல் எதுக்காக வைக்கிறோம் அச்சியா நீ சொல்லு. பொங்கல் எதுக்காக வைக்கிறோம்? போடா டே டோங்கரி மண்டையா. சாப்பிட்றதுக்கா? சாப்பிட்றதுக்கு பொங்கல் வைக்கிறோமா? இங்கிட்டு நல்லா இருக்கு. யார் இது வெள்ளைக்கட்டி திருடன்? என்ன சாப்பிட்ற? வெள்ளைக்கட்டி திருடி சாப்பிட்றியா? ஏன் பொங்கல் அள்ளி சாப்பிட்றியா? டேஸ்டா இருக்கா? சூப்பரா இருக்கா? சாப்பிடு. நேற்று பொங்கல் தினம் சூப்பராக முடிஞ்சிச்சு. இன்றைக்கி பார்த்திங்கன்னா டே 2 மாட்டு பொங்கல். எங்கள் பாட்டி வீட்டில் மாட்டு பொங்கல் வைக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அதனால் சரின்ட்டு எல்லோரும் அங்கே போயிட்டோம். அண்ட் நம்மளால பாருங்களேன், நான் தான் கிண்டுவேன்னு சொல்லிவிட்டு அது கிட்ட போகிறதுக்கு பயமாக இருக்கான். அதுக்கப்புறம் கையை பிடிச்சி பண்ணிவிட்டோன்னே நல்லா ஜாலியாக பண்ணிகிட்டு இருந்தாங்க. அங்கே வந்து பார்த்திங்கன்னா உழுகிற வண்டிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் அங்கே ஒரு முக்கியமான ஆள் இருக்கான், அவனையும் உங்ககிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணுறேன். ரொம்பவே சூப்பராக அமைதியாக இருப்பான் அவன். அம்மாச்சிங்க 2 பேரும் சேர்ந்து அதுக்கப்புறம் வந்து சூப்பராக வந்து வெளியில் அடுப்பு வச்சு பொங்கல்லாம் வச்சோம். ஸோ மாட்டு பொங்கல் வந்து இப்படி தான் வைக்கணும்னு சொல்லிட்டு வச்சிட்டு இருந்தாங்க அவங்க. அண்ட் நான் சொன்னவன் யாருன்னா இவன் தான், இந்த அழகாக இருக்கான் பாருங்கள், இவன் தான் ராமு இவன் பேர். ஸோ இவன் கூட நின்று அக்ஷயாவுமே வந்து ஃபோட்டோலாம் எடுத்துகிட்டு இருந்தான். செம்மையாக முட்டை வருவான், கிட்ட போய் பிடிக்கவே விட மாட்டான். எவ்வளோ அழகாக கிளம்பியிருக்கான்னு பாருங்களேன், க்யூட்டாக இருக்கான். ஸோ இன்றைக்கி அவனுக்கான டேன்றனால அவனை அழகாக கிளப்பியாச்சு. அதுக்கப்புறம் சுற்றி முற்றி கரும்பு தொகைலாம் கட்டி நல்லா ஜாலியாக வைப் பண்ணோம். நாங்கள் எல்லோரும் கரும்புலாம் சாப்பிட்டு போட்டிலாம் வச்சு நாங்கள் விளையாடிட்டு இருந்தோம். ஸோ அதெல்லாம் வந்து நாங்கள் வீடியோவாகவே எடுக்கலை. பொங்கல்லாம் வச்சு முடிச்சதுக்கப்புறம் வந்து கடைசியில் வந்து அந்த பொங்கல்லாம் வந்து வலிச்சு விடுவாங்கள்ல, ஸோ அதில் வந்து தண்ணி எடுப்பாங்க போல். அதை வச்சு இந்த பட்டி பெருக மூதேவி முறிஞ்சோட அந்த மாதிரி ஏதோ ஸ்லோகம்லாம் வந்து சொல்லுவாங்க. அழகாக இருக்கும் அது. வருஷம் வருஷம் வந்து எங்கள் தாத்தா பண்ணுவாங்க. ஸோ இந்த வருஷமும் அந்த மாதிரி பண்ணாங்க. அதெல்லாம் பார்த்து நாங்கள் செம்மையாக வைப் பண்ணோம். ஈவினிங் போல் நம்ம கோயில் போகலான்னு சொல்லிட்டு குன்றக்குடியில் இருக்கிற முருகன் கோயிலுக்கு தான் கிளம்பினோம். நம்ம முருகன் கோயில் பார்த்திங்கன்னா வந்து நாங்கள் நம்ம ஊரில் இருக்கிற முருகன் கோயிலுக்குமே போயிருக்கோம். குன்றக்குடியில் இருக்கிற முருகன் கோயில் வந்து மேலே இப்போ நாங்கள் படியேறோம் பார்த்திங்களா, படியேறி மலை மேலே இருக்கிற முருகனை மட்டும் தான் பார்த்துருக்கோம். நம்ம சேனலே வந்து பார்த்துருப்பீங்க. பாப்பாவோட 2nd பர்த்டேக்கு வந்து நாங்கள் முருகன் கோயில் குன்றக்குடி போயிருந்தப்போ ஸோ அங்கே மட்டும்தான் போயிருக்கோம். அங்கே போனதுமே வந்து சாமியை சீக்கிரமே பார்த்தாச்சு. போனதும் ரொம்ப கூட்டமாக இருந்துச்சு, ஆனால் ஈஸியாக வந்து உள்ளே போயிட்டு சாமி பார்த்துட்டு வந்துட்டோம். இன்றைக்கி அவர் வந்து திருநீர் அலங்காரத்தில் வந்து இருந்தார். ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு பார்த்தது. அதுக்கப்புறம் வந்து இந்த சேவல் பார்த்திங்கன்னா இந்த மயில் மண்டபம் பக்கத்தில் இருக்க நுழைவாயில் கிட்ட வந்து இருந்துச்சு. எல்லோரும் வந்து அது கிட்டக்க நின்று ஃபோட்டோ எடுத்தாங்க. அது அசையாமல் அப்படியே ஃபோட்டோக்கு போஸ் கொடுத்துட்டு இருந்துச்சு. உள்ளே வந்து கேமரா அலோடு இல்லை வீடியோஸ் அண்ட் ஃபோட்டோஸ்க்கு. கொஞ்சம் கொஞ்சம் மட்டும் கிளிப்பிங்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வெளியில் வந்து எடுத்தோம். இங்கே இருக்கிற தூண் எல்லாமே செம்ம பெருசாக இருக்கும். அதுக்கப்புறம் இங்கே வந்து 2 ஜன்னல் இருக்கும், அழகழகாக இருக்கும். அந்த 2 ஜன்னலுமே ஒன்று வந்து செம்ம பெரிய ஜன்னல். ஸோ அது வெளியே வந்து எட்டி பார்த்தோம்னா குன்றக்குடி சுற்றி இருக்கிற ஊர், அப்புறம் வந்து குன்றக்குடி மலைக்கு கீழே எல்லாமே ரொம்ப அழகாக தெரியும் நமக்கு. அப்புறம் இங்கே நிறையா வந்து இந்த மாதிரி கல்வெட்டு மாதிரியும் வந்து வச்சுருந்தாங்க. அப்புறம் வந்து இந்த இது இருந்துச்சு, இது வந்து இந்த படிக்கல், இந்த குழந்தைய ஒரு சைடு தங்கத்தை ஒரு சைடு பொருள் அந்த மாதிரிலாம் வைப்பாங்கள்ல, அதெல்லாம் இருந்துச்சு. பாப்பாவுக்கு வந்து நேரம் அந்த ஊஞ்சல் சொல்லிட்டு அதை பிடிச்சி விளையாடிட்டு இருந்தா. அப்புறம் நிறையா பேர் வந்து இந்த மலை மேலே இருக்க வியூ தான் பார்த்துட்டு இருந்தாங்க. இது நிறைய குரங்குகளும் இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து நிறையா சுற்றி முற்றி ஆடு நிறையா இருந்துச்சு.
அழகாக இருந்துச்சு படி எல்லாமே. எத்தனை பேருக்கு ஞாபகம் இருக்குன்னு சொல்லுங்கள். இங்கே ஒரு படம் வந்து எடுத்திருக்காங்க, வடிவேல் சாரோடைய படம். அண்ட் ரொம்பவே காமெடியாக இருக்கும் அந்த சீன்லாம் வந்துட்டு. அப்புறம் இது வந்து பார்த்திங்கன்னா கீழே மலைக்கு கீழே வந்து எனக்கு ரொம்பவே இப்போ மிஸ் பண்ணேன். யார் மிஸ் பண்ணுறீங்கன்னு தெரில. சுப்புலக்ஷ்மின்னு சொல்லிட்டு ஒரு யானை இருந்துச்சு குன்றக்குடியில். நாங்கள் பாப்பாவோட செகண்ட் பர்த்டேக்கு போகும்போது அந்த யானைக்கிட்ட வந்து பாப்பா போயிட்டு ஃபோட்டோலாம் எடுத்தா, ஆசீர்வாதம்லாம் வாங்கினா. பட் இப்போ வந்து அது இல்லை. நான் ரொம்பவே அந்த இதை மிஸ் பண்ணுறேன். கீழே அந்த கதவு மாதிரி இருக்கிறதுக்குள்ளே போனீங்கன்னா வந்து கொகை மாதிரியே இருக்கும். உள்ளக்க வந்து நிறையா சாமிலாம் இருக்கும். அப்புறம் வந்து நிறையா தென்னை மரம், இந்த மாதிரி அந்த காலத்து மாடலில் நிறையா அழகழகான மண்டபங்கள்லாம் வந்து இருந்துச்சு. அதுக்குள்ளே வந்து சிவன் லிங்கம் அந்த மாதிரி நிறையா சாமி, அதுக்கப்புறம் வந்து அழகழகான மாடுகள்லாம் வந்து அங்கே வச்சுருக்காங்க. கீழேருந்து பார்த்திங்கன்னா அந்த அழகான குன்றக்குடி கோபுரமும் தெரியுது. இது வந்து நாங்கள் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் போகிறோம். இதுக்கு முன்னாடி போனப்பெல்லாம் போகவே இல்லை. ஸோ நீங்கள் குன்றக்குடிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த நுழைவாயிலுக்குள்ளே வந்து போயிட்டு எப்படி இருக்குன்னு வந்து பார்த்துட்டு வாங்க. இங்கே இருக்கிற சிற்பங்கள் எல்லாமே அழகாக இருந்துச்சு ரொம்பவே. அதுக்கப்புறம் வந்து பொங்கல் கிளிப்பிங்ஸ் வீடியோஸ் எல்லாமே இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ எங்களோட பொங்கல் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போச்சு. நீங்கள் குன்றக்குடிக்கு போகிறீங்கன்னா கண்டிப்பாக இந்த இடத்தெல்லாம் நல்லா சுற்றி பார்த்து ஜாலியாக என்ஜாய் பண்ணிவிட்டு வாங்க. எங்களோட பொங்கல் கொண்டாட்டம் ரொம்பவே அழகாக அற்புதமாக இந்த வருட துவக்கத்தில் தை மாதத்தில் சூப்பராக முடிஞ்சிருச்சு. தை பிறந்தா ஒரு வழி பறக்கும்னு சொல்லுவாங்க. ஸோ நமக்கான வழி கண்டிப்பாக பறக்குன்ற நம்பிக்கையோடு நீங்களும் இருங்க, நாங்களும் இருக்கோம். நம்ம சேனலை இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உங்களோட ஆதரவு கொடுத்து எங்களையும் வளர்ச்சி பெற வச்சு நீங்களும் அந்த சந்தோஷப்படுவீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இது வரைக்கும் பொறுமையாக இந்த வீடியோ பார்த்ததுக்கு நன்றி. இன்னொரு சுவாரஸ்யமான வீடியோவில் பார்க்குறேன். பாய்.